ஹாய் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, நாங்கள் பள்ளிக்கொண்டாவில் இருக்கிற வாராகி அம்மன் கோயிலுக்கு போயிருந்தோம். அந்த வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கோயிலுக்கு போகணுன்னு ரொம்ப நாளாக பிளான் போட்டுகிட்டே இருந்தோம். சரி ஒரு நாள் டைம் கிடைக்கவே போயிட்டு வந்துடலான்ட்டு நாங்கள் இருக்கிற இடத்துலேருந்து கோவிலுக்கு போகிறதுக்கு ஒரு 1 ஹவர் ட்ராவல் டிஸ்டன்ஸ் ஆகும். ஸோ ஒரு 2 o'clock மேலே கிளம்புனா போயிட்டு சாமி பார்த்துட்டு வரதுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தான் கிளம்பியிருந்தோம். அங்கே போகிறதுக்கே ஒரு 3:30 டைமுக்கு ஆயிடுச்சு. இப்போது எங்கே இந்த கோவில் லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னு சொன்னால், பள்ளிக்கொண்டா டோல்கேட்டுக்கு ஃப்ரண்ட்லேயே ரைட் சைட் திரும்பினா அங்கேயே இருக்குது, ஹைவேலியே. ஸோ போயிட்டு என்ட்ரன்ஸ்லேயே இந்த மாதிரி பிரம்மாண்டமான நிறைய சிலைகள், இது உள்ளே இந்த கோவில் ஃபுல்லாக சுற்றி இந்த மாதிரி பெரிய பெரிய சிலைகள் தான் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது. உள்ளே போனால் என்ட்ரன்ஸ்லேயே விநாயகர் சிலை இருந்தது. சரின்னு அதையுமே பார்த்துட்டு சாமி கும்பிட்டுட்டு உள்ளே போக ஆரம்பிச்சிட்டோம். இது போயிட்டு வாராகி அம்மன் சிலையை பார்க்குறதுக்கு முன்னாடியே சுற்றி அவ்வளோ அழகான சீனரிஸு, அதுக்கப்புறம் அழகழகாக இந்த ஸ்டாச்சூஸு அதெல்லாம் இருந்தது. எல்லாத்தையுமே அழகாக சுற்றி பார்த்துட்டு லாஸ்ட்டாக போனால் சாமி பார்க்கலாம். என்ட்ரன்ஸ்லேயே மணி வச்சுருக்காங்க. அதையுமே அடிச்சுட்டு உள்ளே போனால் சுற்றி நிறைய ஸ்டாச்சூஸு, சாமிகள் சிலையெல்லாம் இருக்குது. எல்லாத்தையுமே பார்த்து சாமி கும்பிட்டுட்டு உள்ளே போனால் வாராகி அம்மன் சிலை இருக்குது. மேலே போயிட்டு நம்ம கையாலேயே நம்ம அபிஷேகம் பண்ணுறதுக்கும் அலோவ் பண்ணுறாங்க. ஆனால் நிறைய கூட்டம் அதிகமாக இருந்ததுனால லைன் நின்றுட்டுருக்காங்க. அதனால் குட்டீஸை வச்சுட்டு மேலே ஏறி போக முடியாதுன்றதுனால நாங்கள் போகல. வெளியில் கொஞ்சம் இங்கே ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு அங்கேருந்து ஃப்ரண்ட்டில் வர ஆரம்பிச்சிட்டோம். இன்னும் ஒரு சைட்லேருந்து நம்ம போயிட்டு இன்னொரு சைடில் வரும்போது அந்த பக்கமும் நிறைய விஷயங்கள் இருக்குது பார்க்குறதுக்கு. நம்ம கையாலேயே அரைச்சி மஞ்சள் சாமிக்கு பூசி அங்கே சாமி கும்பிட்றதுமே இருக்குது. நிறைய இந்த மாதிரி இடம் நிறைய இருந்ததுனால குட்டீஸுமே அங்கே ஜாலியாக விளையாடிட்டு வந்துட்டுருந்தாங்க, என்ஜாய் பண்ணிவிட்டு. ஒரு ஃபேமிலியோடு போய் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னா ஒரு அமைதியாக இருக்கிற இடம் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. அண்டு எல்லாமே அந்த ஆர்க்கிடெக்ட் எல்லாமே அவ்வளோ ஒரு பிரம்மாண்டமாக ஒரு யூனிக்காக இருந்தது எல்லாமே பார்க்குறதுக்கு. எல்லாத்தையுமே பார்த்துட்டு நாங்களும் இங்கே போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு அங்கே ஊஞ்சலில் வச்சுருந்தாங்க வாராகி அம்மன், அதையுமே போய் சாமி கும்பிட்டுட்டு ஊஞ்சல் கொஞ்சம் நேரம் ஆட்டி விட்டுட்டு வெளியில் வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் வந்தால் இன்னும் அங்கே நிறைய சாமியெல்லாம் இருந்தது. எல்லாத்தையுமே போய் கும்பிட்டுட்டு சுற்றிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் கோயிலேருந்து கிளம்பிட்டோம். அவ்வளோதான். வெளியில் நிறைய ஸ்நாக்ஸ் எல்லாம் இருந்தது. நாங்களுமே ஆளுக்கு ஒரு கரும்பு ஜூஸ் வாங்கி குடிச்சிட்டு, பொரி எல்லாம் ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். வர வழியிலே டிமார்ட்டுக்கு போயிட்டு கொஞ்சம் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அங்கேருந்து வீட்டுக்கு வந்துட்டோம். அவ்வளோதான், நம்மளும் வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. இது ரொம்ப சின்ன வீடியோ தான். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஒரு வேறு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.